வணக்கம். வரலாற்றிலேயே மிக அதிகமா தப்பா புரிஞ்சுக்கப்பட்ட ஒரு சீக்ரெட் சொசைட்டி, அதாவது ரகசிய சமூகம் பத்தின இந்த அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இலுமினாட்டி. இந்த பேரை கேட்டதுமே நமக்குள்ள பல கேள்விகள் வரும். அவங்க நிஜமாவே இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிற ஒரு நிழல் அரசாங்கமா, இல்ல இதுக்கு பின்னால வேற ஏதாவது வரலாறு இருக்கா? வாங்க இன்னைக்கு அதை பத்தி ரொம்ப டீப்பா அலசலாம். ஓகே, முதல்ல ஒரு சுவாரஸ்யமான கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம். தினமும் மக்கள் பாக்குற ஒழுங்குற அமெரிக்க டாலர் நோட்டுல ஒரு முற்று பெறாத பிரமிடும் அதுக்கு மேல எல்லாவற்றையும் பார்க்கும் அந்த ஒற்றை கண்ணும் இருக்கும். அந்த முத்திரையை உண்மையிலே டிசைன் பண்ணது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த சிம்பிள் நமக்கு என்ன சொல்ல வருது? அந்த எல்லாவற்றையும் பார்க்கும் கண், அது ஒரு கட்டுக்கதையா, நிழல் அரசாங்கமா, அல்லது அறிவொளி சிந்தனையா? இத பத்தி தான் நம்ம அடுத்ததா பார்க்க போறோம். இப்போ பலரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது உலகத்தை ரகசியமா ஆள்ற ஒரு நிழல் அரசாங்கத்தோட குறியீடு அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே 1782ல இது உருவாக்கப்பட்டப்போ இதோட நோக்கம் ரொம்பவே பாசிட்டிவானதுங்க. அதாவது மனித குலம் ஒரு தெய்வீக அறிவின் வழிகாட்டுதலோட தன்னோட சொந்த விதிய தானே அமைச்சுக்குது அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான அறிவொளி காலத்து சிந்தனை தான் அது. இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இந்த 4 அப்படிங்கிற நம்பர் பல கட்டுக்கதைகளை உடைக்குது. ஏன்னு கேக்குறீங்களா? அந்த முத்திரையை வடிவமைச்ச 5 பேர்ல 4 பேர் ஃப்ரீமேசன்களே கிடையாது. சோ இது ரகசிய சமூகங்களோட ஒரு பெரிய சதி அப்படிங்கிற வாதம் இங்கேயே சுக்குநூறா உடைஞ்சிருது. சரி, அப்போ உண்மையான பவேரியன் இலுமினாட்டினா யாரு? பாப் கலாச்சார கட்டுக்கதைகளை தாண்டி வரலாற்று உண்மைகளை நோக்கி கொஞ்சம் பின்னோக்கி பயணிப்போம். இந்த காலவரிசையை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒண்ணு நல்லா புரியும். 1776ல ஆரம்பிக்கப்பட்ட இந்த அமைப்பு வெறும் 8 வருஷத்துல, அதாவது 1784க்குள்ளேயே பவேரியால தடை செய்யப்பட்டுடுச்சு. தேச துரோகம், மத விரோதம்னு பல குற்றச்சாட்டுகள். உண்மையை சொல்லணும்னா இவங்களோட அந்த செயல்பாட்டு காலம் ரொம்ப ரொம்ப குறைவுங்க. சரி, அப்போ இந்த அமைப்பை தொடங்கினது யாரு? ஏதோ உலகத்தையே கண்ட்ரோல் பண்ற ஒரு பெரிய மாயாஜாலக்காரன்னு பலரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஆடம் வைஷாப்ட் அப்படிங்கிற ஒரு ஜெர்மானிய தத்துவஞானியும் சட்ட நிபுணரும் தான் இதை உருவாக்குனாரு. அவர் எந்த ஒரு டார்க் லார்டோ மேஜிக்கல் பவரோ வச்சிருந்தவர் கிடையாது. மக்கள் கிட்ட அறிவொளி மதிப்புகளை பரப்ப நினைச்ச ஒரு சாதாரண கல்வியாளர், அவ்வளோதான். இந்த நம்பரை கொஞ்சம் பாருங்க, 1394. வரலாற்று பதிவுகளின் படி பார்த்தா இலுமினாட்டில மொத்தமாவே கரெக்டா 1394 உறுப்பினர்கள் மட்டும்தான் இருந்திருக்காங்க. உலகத்தையே அச்சுறுத்துற ஒரு பிரம்மாண்டமான சக்தி அப்படின்னு பில்டப் கொடுக்கப்பட்ட ஒரு அமைப்பு இவ்ளோ சின்ன குழுவா சுருங்கிட்டது உண்மையிலே பெரிய ஆச்சரியம் இல்லையா? நம்ம நடுநிலையா நின்னு பார்த்தோம்னா பிரெஞ்சு புரட்சிக்கு இவங்க தான் காரணம்னு பின்னால வந்த அரசியல் வதந்திகள் ரொம்ப தீவிரமா குற்றம் சாட்டுச்சு. ஆனா ரியாலிட்டி என்ன தெரியுமா? அவங்க எல்லாமே ஜெர்மன் மொழி பேசுற பிரபுக்களும் அதிகாரிகளும் அறிஞர்களும் தான். அந்த அமைப்புல பிரெஞ்சு மொழி பேசுற உறுப்பினர்களே கிட்டத்தட்ட இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததா இவங்களோட ரகசிய படிநிலைகளுக்குள் என்ன இருந்துச்சு, இந்த அமைப்பு எவ்ளோ ஸ்ட்ரிக்டான ஒரு அதிகாரத்துவ அமைப்பா செயல்பட்டுச்சுன்னு பார்க்கலாம். அவங்களோட ஒரே மெயின் டார்கெட் அறிவொளி சிந்தனைகளை பரப்பணும் அப்படிங்கிறது தான். அதுக்காக அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்கன்னா, ஏற்கனவே இருந்த செயின்ட் ஜான்ஸ் ஃப்ரீமேசன் லாஜுகளுக்குள் ரகசியமா ஊடுருவது தான். குறிப்பா பவேரியா மற்றும் துரிங்கியா பகுதிகளில் இருந்த மேல்தட்டு மக்களும் பவர்ஃபுல்லான ஆட்கள் தான் இவங்களோட முக்கிய இலக்கா இருந்தாங்க. இப்படி மத்த அமைப்புகளுக்குள்ள ஊடுருவி அவங்களோட ஐடியாக்களை ஸ்ப்ரெட் பண்றது சாதாரண விஷயம் கிடையாதுல்ல. அத ரொம்ப பக்காவா நிர்வகிக்கிறதுக்காக அவங்க ரொம்ப நுணுக்கமா உருவாக்கப்பட்ட 12 கட்டங்களை கொண்ட ஒரு ஸ்ட்ரிக்டான படிநிலையை யூஸ் பண்ணாங்க. ஒரு புது மெம்பர் உள்ள வராருன்னா அவரோட பயணம் இந்த 3 ஆரம்ப படிகள்ல இருந்து தொடங்கும். நோவிஸ், மினர்வெல், அப்புறம் இல்லுமினாட்டஸ் மைனர். புதுசா வர உறுப்பினர்களுக்கு அவங்களோட ஐடியாலஜி என்ன, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற தத்துவ அடிப்படையை ஸ்ட்ராங்கா பதிய வைக்கிறதுக்காகவே இந்த ஆரம்ப நிலைகள் ரொம்ப ரொம்ப கவனமா டிசைன் செய்யப்பட்டிருந்தது. ஓகே, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போவோம். ஆரம்ப கட்ட பயிற்சிகள் முடிஞ்சதும் இந்த உறுப்பினர்கள் ஃப்ரீமேசன்களோட பாரம்பரிய படிநிலைகளான அப்ரெண்டிஸ், ஃபெலோ மற்றும் மாஸ்டர் அப்படிங்கிற நிலைகள் மூலமா அந்த லாட்ஜுகளுக்குள்ளேயே ரொம்ப ஆக்டிவா தங்களை இணைச்சுப்பாங்க. பாருங்க எவ்வளோ திட்டமிட்டு உள்ளே நுழைஞ்சிருக்காங்கன்னு. இங்கதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே இருக்கு. சாதாரண ஃப்ரீமேசன் நிலைகளையும் தாண்டி போற அந்த இறுதி 6 ரகசிய உயர் படிநிலைகள் இங்க இருக்கு பாருங்க. ஸ்காட்டிஷ் நைட் அப்படின்னு ஆரம்பிச்சு படிப்படியா உயர்ந்து
கடைசியா மேகஸ் மற்றும் ரெக்ஸ் அப்படிங்கிற கற்பனைக்கே எட்டாத ஒரு அல்டிமேட்டான உச்சக்கட்ட பட்டங்களை அவங்க அடையறாங்க. சின்னங்களின் முரண்பாடு. சரி, வரலாற்று உண்மைய இந்த நவீன கால கட்டுக்கதைகள் எப்படி டோட்டலா மாத்தி எழுதுச்சு அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். ஜெர்மனில ரொம்ப குறுகிய காலத்திலேயே தோல்வி அடைஞ்ச ஒரு சின்ன குழு எப்படி இன்னைக்கு இவ்ளோ பெரிய உலகளாவிய கட்டுக்கதையா மாறுச்சு? அதுக்கான விட சிஸ்டம் ஒன் திங்கிங் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜில இருக்குங்க. இந்த முற்று பெறாத பிரமிட், அப்புறம் அந்த கண், இந்த மாதிரியான சின்னங்களை பார்க்கும்போது நம்ம மூளை லாஜிக்கா யோசிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த சின்னங்கள் நம்ம ஆழ் மனசுல நேரடியா பேசி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுது. இதத்தான் இலுமினாட்டி முரண்பாடு அப்படின்னு சொல்றோம். யோசிச்சு பாருங்க, எல்லாவற்றையும் பார்க்கும் அந்த கண் நம்மள யாரோ உன்னிப்பா கண்காணிச்சுட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பயத்தை உருவாக்குது. இந்த ஒரு சின்னம் பவேரியால இருந்த அந்த சாதாரணமான வரலாற்று உண்மைகளே மொத்தமா அழிச்சிடுச்சு. இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் இந்த சதி கோட்பாட்டை நம்புறாங்க. அவங்களோட அந்த கூட்டு நம்பிக்கையே இன்னைக்கு இதுதான் உண்மை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு புது யதார்த்தத்தை உருவாக்கிடுச்சு. ஹெர்மெட்டிக் பாரம்பரியத்துல ஒரு அழுமையான மேற்கோள் இருக்கு. ஒரு சின்னம் என்பது ஏதோ ஒரு விஷயத்தோட சித்தரிப்பு கிடையாது, அந்த சின்னமே சுருக்கப்பட்ட வடிவத்துல இருக்கிற அந்த உண்மையான விஷயம்தான். இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஒரு சின்னத்தை உருவாக்குனவங்களோட அசல் நோக்கமே வேறையா இருந்தாலும் அந்த சின்னங்கள் இந்த உலகத்துல எப்படி தன்னிச்சையா எவ்வளவு பவர்ஃபுல்லா செயல்படுது அப்படிங்கறத இது ரொம்ப அழகா விளக்குது. இந்த அலசலோட முடிவுக்கு வந்துட்டோம். சின்னங்கள் நம்ம பகுத்தறிவையே தாண்டி நம்ம வாழ்க்கையோட யதார்த்தத்தை வடிவமைக்குது அப்படின்னா, கொஞ்சம் உங்களோட சொந்த வாழ்க்கையை திரும்பி பாருங்க. உங்களை அறியாமலேயே உங்க ஆழ் மனசுல எந்தெந்த சின்னங்கள் உங்களை இதுவரைக்கும் வழிநடத்திருக்கு. இறுதியா ஒரு கேள்வி, இன்னைக்கு நம்ம உலகத்தை ஆக்கிரமிச்சிருக்கிற அந்த சின்னங்களை உண்மையிலேயே தீர்மானிப்பது யார்? இதோ உங்களையே நீங்க கேட்டுக்கோங்க. இந்த சுவாரஸ்யமான தேடல்ல என் கூட இணைந்ததற்கு மிக்க நன்றி.